மட்டக்களப்பு சீத்தாண்டி சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையால் ஈரலக்குளம் செல்லும் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையினால் ஈரலக்குளம் கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட 318 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விளை நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட திகிலிவேட்டை பகுதி மாணவர்கள் வெள்ள நிலைமைக்கு மத்தியிலும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றினர். இதனிடையே முந்தனையாறு மாதிரி ஓயா பெருக்கெடுத்தமையால் கிரான் தெற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிரான் குடும்பிமலை பிரதான வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. போக்குவரத்திற்காக கிரான் பாலத்திலிருந்து படகு சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பலத்த மழையினால் மட்டக்களப்பு நவகிரி குளத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் போராத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே களுவாஞ்சி குடி எருவில் குருமான்வழி உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீதிகள் தாழ்நில பகுதிகள் மற்றும் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு நாவட்குடா கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள சுமார் 850 குடும்பங்கள் வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் 154 குடும்பங்களைச் சேர்ந்து 477 பேர் உறவினர்களின் வீடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாவட்குடா கிழக்கு கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட மஞ்சந்தொடுவாய் பூநொச்சிமுனை நாவட்குடா கடற்கரை வீதி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே நாடளாவிய ரீதியில் பெரும்போக நெல் கொள்வனவு இடம்பெற்று வரும் நிலையில் நிலவும் மழையுடனான வானிலையினால் கிழக்கு மாகாணத்தில் நெற்கொள்வனவு குறைவடைந்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் உபத்தலைவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு திண்டுக்கல் சேனை பாலத்தினூடாக நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் குடை சாய்ந்த காட்சி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இப்படி செய்த அவங்க உயிர் இதுக்கு உத்தரமாக விவசாயி மாட்டிட்டாங்க. லோட்டோட வந்த மாதிரி பாருங்கள். 2026 2ஆம் மாதம்